வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு கேரளாவோட ரொம்ப பாப்புலரான ஒரு மாம்பழ புளிசேரி பார்க்க போகிறோம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பொதுவாக அங்கே உள்ள சின்ன சின்ன சைஸெல்லாம் இருக்க நாட்டு மாங்காயில் பண்ணுவாங்க. நாட்டு மாங்காய் கிடைக்காததுனால இந்த பெரிய சைஸ் மேங்கோலாம் நான் கட் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸ் அந்த பொடி மேங்கோ கிடச்சி அப்படின்னா தோல் மட்டும் எடுத்துட்டு முழுசாக போட்டு நீங்கள் குக் பண்ணிடலாம். இது பெரிய மேங்கோ அப்படிங்கிறதுனால நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாம்பழ புளிசேரி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை உள்ளே போட்டுருங்க. ஒரு டம்ளர் தண்ணி விட்டுடுங்க. மாம்பழம் இதில் குக் ஆகிட்டு அதோட 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது அப்படி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தேங்காயை அரைச்சிட்டு வந்துடுவோம். 3 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், இதை போட்டு நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ மாம்பழம் நல்லா வெந்துச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், ஜீரகம், பூண்டு இதை சேர்த்துடலாம். இது குக் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இனி தயிர் விட போகிறோம். அதுக்கும் சேர்த்து உப்பு போட்டாச்சு. இப்போ தேங்காயோட பச்சை வாசனை போகட்டும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி குக் ஆகட்டும். பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. தண்ணியை நல்லா வத்திட்டு இப்போ இது கூட கலக்கி வச்சுருக்கிற 1 டம்ளர் மோர், நல்லா தயிரை அடித்து வச்சுடுங்க. அதை சேர்த்துடலாம். தண்ணி போதுன்னா போதும். உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுடுங்க. ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு போதும். அதனால் நான் இவ்வளோ கட்டியாக வச்சுருக்கிறேன். இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம். தயிர் ரொம்ப சூடாகண்டாம். ஒரு வேளையில் அது உடஞ்சி போயிடலாம். அதனால இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ சைடில் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை விட்டுடுங்க. தேங்காய் எண்ணெய் இதுக்கு நல்லா இருக்கும். கேரளாவில் ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் சமையல் தான். இதில் கடுகு, ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், பாருங்க தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழ புளிசேரியில் கொட்டிடலாம். சுவையான மாம்பழ புளிசேரி ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.